இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். MDBfixer சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் PVC பைப்பில் பூரி கட்டை செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச் பைப்பும் 1 இன்ச் பைப்பும் 7 இன்ச் நீளத்தில் 2 பிட் எடுத்துக்கங்க, 15 kg பைப். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் பைப்பு ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு 2 பிட் எடுத்துக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.25 சைஸ் பைப்பில் இன்னரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக சால்வெண்ட்டை அப்ளை பண்ணிக்கங்க. அப்ளை பண்ணிட்டு அதில் 1 இன்ச் பைப் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் பேஸ்ட் தடவி விட்டு இன்சர்ட் பண்ணுங்கள். மெயினாக நோட் பண்ணுறது என்னென்னா ஒவ்வொரு பைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக நல்லா கிரிப்பாக போகிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கணுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1.25 பைப்புங்க வந்து பார்த்தீங்கன்னா 40 mm வருங்க. இன்னரில் வந்து 32 mm வர மாதிரி உங்களுக்கு திக்னஸ் 15 kgலேயே வந்து கொஞ்சம் திக்கான பைப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகுங்க. இந்த மாதிரி வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பைப் வந்து உங்களுக்கு கிரிப்பாக ஒட்டிக்குங்க. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் இல்லாமல் நல்லா டைட்டாக இருக்கிறத செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு சைடெல்லாம் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு குலவை மாதிரி ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் தேய்ச்சி இந்த மாதிரி ஹேண்ட் கிரைண்டர் இருந்தாலும் சரி அல்லது ரஃப்பான எமரியில் தேய்ச்சி அடுத்து நைஸ் எமரி போட்டு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்துடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஃபினிஷிங் உங்களுக்கு பூரி கட்டை சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு செஞ்சிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூரி கட்டையோட சென்டர் ரெடிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடிக்கு எவ்வளோ தேவைன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிவிட்டு ரெண்டாக பக்கமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு உள்ள நீங்கள் இதையும் இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 இன்ச் பைப்புக்குள்ளே 25 mm நுழையிற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க பைப்பு. ஏன்னா இந்த PVC பைப்பில் வந்து ISIலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் வருங்க. நீங்கள் இந்த கம்பெனியில் பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ப்ளம்பிங் ஒர்க் பண்ணிங்கன்னா அப்போ வேஸ்ட்டாக ஒரு பைப்பில் இந்த மாதிரி 4-5 பூரி கட்டை செய்கிற அளவுக்கு உங்களுக்கு பைப் தாராளமாக தேருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டா பக்கமும் நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் அப்ளை பண்ணி கைப்பிடியை இன்சர்ட் பண்ணிட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா நைஸ் சைடில் நல்லா எமரி ஷீட்டில் ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலில் இந்த PVC கிராஃப்ட் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, எலக்ட்ரானிக்ஸ் வீடியோஸ், சமையல் வீடியோஸ், மைக்ரோவேவ் ஓவன் சமையல் வீடியோஸ், RO சர்வீஸ், இன்னும் வீட்டு உபயோகப் பொருட்கள் பழுது நீக்கிற வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். PVC பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குங்க. இப்போ இந்த சைடில் இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா எமரி ஷீட் போட்டு தேய்ச்சிக்கங்க. இது வந்து பார்த்திங்கன்னா RPVC இல்லாமல் CPVCயில் செஞ்சால் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ரெண்டா பக்கமும் அளவு பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு அறுத்துட்டு சைடில் டம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பூச்சி போகிற பிரச்சனை இருக்காது. இந்த பூரி கட்டை வந்து பார்த்திங்கன்னா கரையான் அரிக்காது, ஈரத்துக்கு ஒன்றும் ஆகாதுங்க, பூஞ்சாம் பிடிக்காது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸிங்க. பர்ஃபெக்டாக உங்களுக்கு பூரி கட்டை ரெடிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா PVC பைப்பில் செஞ்சது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா CPVCயில் செஞ்சதுங்க. இது வந்து சைஸ் மாறுபடுங்க. நீங்கள் செலக்ட் பண்ணி செய்கிறதுல தாங்க இருக்குது. ஆனால் பயங்கரமான ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் M. தௌலத் பாஷா. வணக்கம்.